அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டாபை கிருஷ்ணா சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிறிய தானியம் நம்ம உடலுக்கு எவ்வளோ பலம் தரும் தெரியுமா? இன்னைக்கு எங்கள் வீட்டு வயலில் அறுவடை பண்ண பச்சை கேழ்வரகை வச்சு சுவையான ஆரோக்கியமான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஸ்டாபை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது எங்கள் வயல்லையே பறிச்சுட்டு வந்த கேழ்வரகு. இது பச்சை கேழ்வரகு, பார்க்கவே செமையாக இருக்குது. இப்போது இதை வெயிலில் காய வைக்கணும். இது நல்லா கொஞ்சம் காஞ்சி வரணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு கேழ்வரகுலாம் தனித்தனியாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது கதிர் அப்படியே செடியிலேருந்து கட் பண்ணது. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் கேழ்வரகு. இது பச்சை கேழ்வரகு. இப்போது இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிடச்சிது. இப்போது இதை என்ன பண்ணணும்னா புடச்சி நல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு இது கூட லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இது கூடவே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அப்போ கெவுரு கூட லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை பொடியாக நசுக்கி தூள் ஆக்கி இது கூட ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இது செய்யறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுப்போம். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போண்டா மாதிரி இதை போடணும். இப்போது இது நல்லா வேகட்டும். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருப்பட்டி இல்லை, அதனால் நான் வெல்லம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுவோம். 2 பக்கமும் இப்போ நல்லா வேகட்டும். இது சீக்கிரமாக கிடச்சிடாது. இது செஞ்சு ஒரு வாரம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போது எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பச்சை கேழ்வரகு போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாபை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்மையாக இருக்குது, க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.